இந்திய தேசம் ஒரு அறிவிக்கப்படாத ஒரு அவசர நிலையிலே பயணித்துக் கொண்டிருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. அரசை கேள்வி கேட்பதும் கூட தேச குற்றமாக மாற்றப்பட்டிருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. இங்கு கருத்து சொன்னாலே அவர்கள் பயங்கரவாதிகளாக மாற்றப்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலையை நம்மால் பார்த்துக் கொண்டு முடிகிறது. 3469 நபர்கள் ரூபா சட்டத்தின் வாயிலாக கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள் என்று தரவுகள் சொல்லப்படுகிறது. வெறும் 2.5% மக்களுக்கு மட்டும்தான் இதுவரை தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. அந்த நீதிமன்றங்கள் இன்றைக்கு விலை போய் இருக்கிறதை நம்மால் பார்க்க முடியும். நாங்கள் தான் குண்டு வைத்தோம் என்று ஒப்புக்கொண்டவர்கள் இன்றைக்கு விடுதலையாகி அமைச்சர்களாக இருக்கின்றார்கள். அதிகார வர்க்கத்திலே ஊடகத்துறையிலே சங்கப்பரிவார்கள் ஊடுருவி இருக்கின்றார்கள். இவர்களை வேரடி மண்ணோடு நீக்க வேண்டிய பொறுப்பு நம் ஒவ்வொருவருக்கும் இருந்து கொண்டிருக்கின்றன. அளவிலா கருணையும் இணையிலா கிருபையுடைய இறைவனை போற்றி புகழ்ந்தவனாக ஆரம்பம் செய்கின்றேன். அவனுடைய அன்பும் அருளும் உலகத்திற்கு வழிகாட்டியாக வந்த இறை தூதர்கள் நல்லடியார்கள் மீதும், குறிப்பாக மனித வேட்டையை தடுத்து நிறுத்துவதற்காக வேண்டி களம் கண்டு போராடி கொண்டிருக்கக்கூடிய, களத்திலே இறுதி வரை நின்று உழைத்துக் கொண்டிருக்கக்கூடிய நம் அனைவர்கள் மீதும் என்றென்றும் உண்டாவதாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மிக முக்கியமான ஒரு காலகட்டத்திலே, அவசியமான ஒரு நேரத்திலே சிறப்பு வாய்ந்த ஒரு நிகழ்வை இங்கே ஏற்பாடு செய்திருக்கின்றார்கள். இந்த நிகழ்வுக்கு வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய மேடையில் வீற்றிருக்கின்ற தமிழகத்தினுடைய பல்வேறு கட்சிகளுடைய பொறுப்பாளர்களே, மேடையில் வீற்றிருக்கின்ற அத்துணை சிறப்பு விருந்தினர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் தெரிவித்தவனாக, அன்பிற்கும் மரியாதைக்கும் உரிய பெரியோர்களே, சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு இந்திய தேசம் ஒரு அறிவிக்கப்படாத ஒரு அவசர நிலையிலே பயணித்துக் கொண்டிருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. நெருக்கடியான காலகட்டங்களிலே இருந்ததை போன்று இன்று இந்திய தேசம் சாதாரண நாட்களையும் கூட ஒரு எமர்ஜென்சியிலே கடந்து செல்கின்ற நாட்களை போன்று இன்று கடந்து கொண்டிருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. ஒரு சமூகம் அதனுடைய அடிப்படை உரிமைகளை கூட போராடி பெற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு துர்பாக்கியமான நிலையிலே இந்த நாட்கள் கடந்து கொண்டிருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. இந்த நாட்டை ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் இந்த தேசத்தினுடைய நலனுக்காக வேண்டி உழைத்த சமூகத்தையும், இந்த தேசத்தினுடைய நலனுக்காக வேண்டி போராடக்கூடிய மக்களையும் ஒடுக்குவதிலே தன்னுடைய முதன்மை அஜெண்டாக்களாக வைத்து செயல்பட்டுக் கொண்டிருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. இன்று ஜனநாயக நாட்டிலே அரசை கேள்வி கேட்பதும் கூட தேச குற்றமாக மாற்றப்பட்டிருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. மக்கள் விரோத போக்கை நடைமுறைப்படுத்துகின்ற அரசை நோக்கி கேள்வி கேட்பது கருத்து சுதந்திரத்துக்கு எதிராக அல்லது தேச குற்றமாக இன்றைக்கு அறிவிக்கப்பட்டு அவர்களை பல்வேறு கொடுஞ்சட்டங்களின் வாயிலாக அவர்களை கைது செய்யப்பட்டுக் கொண்டிருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. இங்கு கருத்து சொன்னாலே அவர்கள் பயங்கரவாதிகளாக மாற்றப்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலையை நம்மால் பார்த்து கொண்டு முடிகிறது. அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு ஆழ்தூக்கு சட்டங்கள், யுஏபிஏ போன்ற சட்டங்கள் வாயிலாக நாடு முழுவதும் குறிப்பிட்ட சமூகத்தவர்களும், சமூக செயல்பாட்டாளர்களும், எழுத்தாளர்களும், மாணவர்களும் இன்றைக்கு கைது செய்யப்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் என்பதுதான் நிகழ்கால பத்திரிகைகளில் நம்மால் பார்க்க முடிகிறது. 2014 2023 வரை ஏறக்குறைய 9469 நபர்கள் ரூபா சட்டத்தின் வாயிலாக கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள் என்று தரவுகள் சொல்லப்படுகிறது. ஆனால் அந்த கைதுகளிலே வெறும் 2.5% மக்களுக்கு மட்டும்தான் இதுவரை தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. மீதமுள்ளவர்கள் எல்லாம் இன்றும் விசாரணை கைதிகளாக வைக்கப்பட்டு அவர்களுடைய மிகப்பெரிய கொடுமைகளுக்கு ஆளாக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் என்பதை பார்க்க முடிகிறது. எனக்கு முன்னால் பேசிய தோழர் அவர்கள் சொன்னார்கள், ஒருவருக்கு கைதியிலே அவர் கைது செய்யப்பட்டு
அவருக்கு பரோல் வழங்குவது இன்றைக்கு இந்திய ஜனநாயகம் அரசியல் சாசன சட்டம் கொடுத்திருக்கக்கூடிய உரிமை. ஆனால் அந்த உரிமையும் கூட இன்று முஸ்லிம் சமூகத்துக்கு மறுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது என்பதுதான் இன்றைக்கு நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். இந்திய தேசத்தில் வாழக்கூடிய ஒரு மனிதனுடைய இறுதி நம்பிக்கை இன்றைக்கு நீதிமன்றத்தில் இருந்து கொண்டிருக்கின்றது. ஆனால் அந்த நீதிமன்றங்கள் இன்றைக்கு விலை போய் இருக்கிறதை நம்மால் பார்க்க முடிகிறது. நீதி அரசர்களாக என்று சொல்லக்கூடிய தீர்ப்புகள் ஒரு சமூகத்தை குறிவைத்து சொல்லப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய தீர்ப்புகளாக வெளிவந்து கொண்டிருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. அவர்கள் பரோல் வழங்குவதற்கான அல்லது விடுப்பு வழங்குவதற்கான பல்வேறு காரணங்கள் இருந்தும் அவர்களுக்கான உரிமைகள் மறுக்கப்பட்டிருக்கிறது என்பதை தான் பார்க்க முடிகிறது. நாங்கள் கேட்கின்ற விடுப்பு என்பது சலுகை அல்ல. நாங்கள் கேட்கின்ற விடுப்பு என்பது சலுகை அல்ல, அது எங்களுடைய உரிமை என்பதை இன்றைய அரசாங்கம் விளங்கிக் கொள்ள வேண்டும். நாம் யாருக்கும் கொடுக்காத சலுகையை எங்களுக்கு கொடுங்கள் என்று கேட்கவில்லை. உடல் உபாதைகளால் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள், பல்வேறு நெருக்கடிகளால் இன்றைக்கு சிறையில் அடைபட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கு இந்திய அரசியல் சாசனம் வழங்கி இருக்கக்கூடிய வாய்ப்புகளையும் கூட இன்றைக்கு நீதிமன்றத்தின் வாயிலாக அரசு அதிகாரிகள் ஆட்சியாளர்கள் மறுக்கின்றார்கள் என்று சொன்னால், இன்றைக்கு ஒரு சமூகத்தை வேட்டையாடுவதற்கான இலக்காக கொண்டு தான் இந்த ஆட்சியாளர்கள் இருந்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதை பார்க்க முடிகிறது. நீதிமன்றங்கள் இன்றி நீதியை பெற்றுக் கொடுக்கின்ற மன்றங்களாக இல்லை. இன்றைக்கு சங்க பரிவார்கள் இன்றைக்கு நீதிமன்றத்தை வைத்து அவர்கள் தன்னுடைய அஜெண்டாக்களை நிறைவேற்றுகின்ற தன்னுடைய ஒரு விங்காக இன்றைக்கு நீதிமன்றங்களை அவர்கள் பயன்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள். இடையிலே வந்து அத்தனை தீர்ப்புகளும் நமக்கு அதுக்கு வெட்ட வெளிச்சமாக இருந்து கொண்டிருப்பதை பார்க்க முடிகிறது. அவர் பாபர் மசூதி தீர்ப்பாக இருந்தாலும் சரி, காஷ்மீரினுடைய தீர்ப்புகளாக இருந்தாலும் சரி, ஏன் இப்போது வெளிவந்திருக்கக்கூடிய திருப்பரங்குன்றத்தினுடைய தர்காவின் மீது இருக்கக்கூடிய தீர்ப்புகளாக இருந்தாலும் சரி, இவையெல்லாம் எதை காட்டுகிறது என்று சொன்னால், இன்றைக்கு சாமானிய மக்கள் நீதிமன்றங்களுக்கு சென்று தன்னுக்கான நீதியை பெறுவதற்கான வாய்ப்பு மறுக்கப்பட்டு விட்டது என்பதைத்தான் இந்த விஷயங்கள் காட்டிக் கொண்டிருக்கின்றன. அன்புக்குரியவர்களே, நீதியாளர்களே, ஜனநாயகத்துக்காக வேண்டி உரிமைக்காக வேண்டி போராடக்கூடிய மக்களே, நாம் ஒன்றை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். இன்றைக்கு பொய் வழக்கிலே கைது செய்த மக்களுக்கு கிடைக்க வேண்டிய உரிமைகள் மறுக்கப்படுகிறது, அவர்களுக்கு வழங்க வேண்டிய உரிமைகள் மறுக்கப்படுகிறது. இவையெல்லாம் எதன் காரணமாக என்று சொன்னால் அநீதிக்காக வேண்டி அநீதியை செயல்படுத்திக் கொண்டிருக்கின்ற மக்கள் விரோத அரசை நடத்தி கொண்டிருக்கின்றவர்களை நோக்கி கேள்வி கேட்டதற்காக வேண்டித்தான் இவர்களுக்காக உரிமைகள் மறுக்கப்பட்டிருக்கிறது. வேறு எதற்காக வேண்டியும் இல்லை. இவர்கள் தன்னுடைய சொந்த காரியத்திற்காக வேண்டி போனார்களா? சமூகத்தினுடைய நலனுக்காக வேண்டி, அநீதியாளர்களுடைய வீரியத்தை முடக்குவதற்காக வேண்டி களம் கண்டவர்கள் இன்றைக்கு சிறைக்கு பின்னால் சிறையில் கொத்தடிமைகளாக ஆக்கப்பட்டிருக்கின்றார்கள். இவர்களை நோக்கி சிலர் கேள்வி கேட்டதனுடைய வெளிப்பாடு இன்றைக்கு இவர்கள் முடக்கப்பட்டிருக்கின்றார்கள் என்று சொன்னால், ஒட்டுமொத்த இந்திய தேசத்தினுடைய அத்துணை மக்களும் இந்த அநீதியாளர்களுக்கு எதிராக அணிதிரள வேண்டிய காலத்திலே நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம் என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். நம் உரிமைக்காக வேண்டி போராடியவர்கள் இன்றைக்கு முடக்கப்பட்டிருக்கின்றார்கள் என்று சொன்னால், அவர்களுடைய உரிமையை மீட்டெடுப்பதற்காக வேண்டி நாம் ஒவ்வொருவரும் தங்களால் என்ற அத்துணை முயற்சிகளையும் செய்ய வேண்டும். அந்த வகையிலே இந்த நிகழ்ச்சி என்பது மிகவும் கண்ணியம் வாய்ந்தது, மிகவும் பெருமைக்குரியது, மிகவும் புனிதமானது என்று நான் சொல்லுவேன். குரலற்றவர்களின் குரலாக ஒலிக்க வேண்டிய நாம் அப்படிப்பட்ட மக்களுடைய உரிமைக்காக வேண்டி இந்த நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இங்கே வந்திருக்கக்கூடிய அத்துணை தலைவர்களும் அத்துணை பொறுப்பாளர்களும் மிகச்சிறந்த ஒரு வேலைக்காக வேண்டி இங்கே வந்திருக்கின்றார்கள். அந்த மக்களுடைய விடுதலைக்காக வேண்டி, அந்த மக்களுக்கு கிடைக்க வேண்டிய நீதிக்காக வேண்டி இங்கே குரல் கொடுக்க வந்திருக்கின்றார்கள். இது இந்த அரங்கத்தோடு நின்று விடுகின்ற விஷயம் அல்ல. இது ஒட்டுமொத்தமாக தேசம் முழுவதும் பரவ வேண்டிய ஒரு செய்தி. இது தேசம் முழுவதும் இது வலுப்பெற வேண்டிய ஒரு கருத்து. அந்த கருத்தை நாம் ஒவ்வொருவரும் வெளியே முன்னெடுத்து செல்ல வேண்டிய தேவைகள் இருக்கிறது. அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு என்ஐஏவால் கைது செய்யப்பட்ட அத்துணை வழக்குகளுக்கும் தீர்ப்பு, அதாவது அதை நிரூபிப்பதற்கான எந்த ஆதாரங்களும் இல்லாத ஒரு சாதாரணமான ஒரு பொய் வழக்குகளாக மாறிக்கொண்டிருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. எந்த அளவுக்கு என்று சொன்னால், இன்றைக்கு முஸ்லீம்கள் மீது குற்றப்படுத்துகின்ற குற்றங்களுக்கெல்லாம் எந்தவித ஆதாரங்களும் இல்லாமல் அவர்கள் சிறையிலே முடக்கப்படுகின்றார்கள். ஆனால் நாங்கள் தான் குண்டு வைத்தோம், நாங்கள் தான் இது தவறுகளை செய்தோம் என்று ஒப்புக்கொண்டவர்கள் இன்றைக்கு விடுதலையாகி வெளியே சுற்றி கொண்டிருப்பதை பார்க்க முடிகிறது.
மாலக்கானுடைய வழக்கிலே அதுதான் செய்தது. அஸ்மானிந்தா போன்ற சாமியார்கள் ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்தார்கள். ஆனால் என்ன நடந்தது? அவர்கள் வெளியே இருக்கின்றார்கள், அவர்கள் அமைச்சர்களாக இருக்கின்றார்கள், அவர்கள் நாட்டினுடைய மக்கள் மன்றங்களை அலங்கரிக்கக்கூடிய நபர்களாக மாறி போயிருக்கின்றார்கள். ஆனால் நாட்டிலே நீதியை நிலைநிறுத்துவதற்காக வேண்டி போராடிய மக்கள் இன்று மிகப்பெரிய கொடுமைகளுக்கு உள்ளாக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் என்பதை தான் பார்க்க முடிகிறது. கோவை வழக்கிலே கைது செய்யப்பட்டுக் கொண்டு இன்று மீண்டும் சிறையில் அடைக்கப்பட்ட மக்களுடைய நிலைகளை நாங்கள் ஒவ்வொரு நாளும் பார்த்து கொண்டிருக்கின்றோம். இங்கு இருக்கக்கூடிய ஒவ்வொரு அமைப்பினுடைய நிர்வாகிகளும் அவர்களுடைய விடுதலைக்காக வேண்டி போராடி கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் படுகின்ற குடும்பங்களுடைய சிரமங்கள் இன்றைக்கு எங்களுடைய உள்ளங்களிலே ரணமாக இருந்து கொண்டிருக்கின்றது. அவர்கள் விடுதலை ஆவதற்கான அத்துணை வாய்ப்புகள் இருந்தும், அவர்கள் விடுதலை செய்வதற்கான அத்துணை சட்டங்கள் இருந்தும் அதை இன்றைய அரசாங்கங்கள் தவிர்த்து கொண்டிருக்கின்றன என்று சொன்னால் இதை நாம் இன்னும் உறக்க சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருந்து கொண்டிருக்கின்றோம். இன்றைக்கு கோவை சிலிண்டர் குண்டுவெடிப்பிலே கைது செய்யப்பட்ட பலர் அப்பாவிகளாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள். காரை விற்றவன் என்பதற்காக வேண்டி கைது செய்யப்பட்ட ஒரு கொடுமை ஒரு இளைஞனுக்கு ஏற்பட்டிருக்கிறது என்பதை பார்க்க முடிகிறது. அவர்கள் அவர்கள் ஒப்புதல் சாட்சி கொடுக்கவில்லை என்பதற்காக வேண்டி ஒரு நபர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள் என்பதை பார்க்க முடிகிறது. ஆக கைதுக்கு பின்னால் தான் செய்த தவறை நியாயப்படுத்துவதற்கான வாய்ப்பை தேடி அலைந்து கொண்டிருக்கக்கூடிய தேசிய முகாம்கள் இன்றைக்கு செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றன. அவற்றை செயல்படுத்தாதவர்களை கைது செய்வதை அவர்களை பல்வேறு அச்சுறுத்தல் மூலமாக கைது செய்கின்ற நடவடிக்கைகளும் இன்றைக்கு தேசிய முகமைகள் இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன என்பதை தான் நம்மால் பார்க்க முடிகிறது. ஆக அன்புக்குரிய பெரியோர்களே, சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு நாம் அதிகமாக பேசிக் கொண்டிருக்கின்றோம் தமிழ்நாட்டிலே. தமிழ்நாடு வேறு, வட இந்தியா வேறு. வட இந்தியாவை போன்று தமிழ்நாடு எதுவும் செய்துவிட முடியாது என்று. ஆனால் நாம் ஒன்றை விளங்கிக் கொள்ள வேண்டும். கொஞ்சம் கொஞ்சமாக அவர்களுடைய அஜெண்டாக்கள் இன்றைக்கு தமிழ்நாட்டிலே அரங்கேறிக் கொண்டிருக்கின்றன. அவர்களுடைய அஜெண்டாக்கள் அரங்கேறிக் கொண்டிருக்கின்றன. அதிகார வர்க்கத்திலே சங்க பரிவார்கள் சிந்தனை கொண்ட பல அதிகாரிகள் இன்றைக்கு ஊடுருவிருக்கின்றார்கள், ஊடகத்துறையிலே ஊடுருவிருக்கின்றார்கள். ஒரு சமூகத்துக்கு எதிராக, சமூக செயல்பாட்டுகளுக்கு எதிராக கருத்துருவாக்கம் செய்வதற்கான பல்வேறு அம்சங்களிலே தன்னுடைய அஜெண்டாக்களை முன்வைத்து இன்றைக்கு சங்க பரிவார்கள் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். எல்லாவற்றுக்கும் அவர்கள் முட்டுக்கட்டை இடுகின்ற ஒரு வர்க்கமாக இன்றைக்கு அதிகார வர்க்கம் சங்க பரிவார்கள் துணை போய் கொண்டிருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. இவற்றையெல்லாம் நாம் மிகவும் கவனமாக கையாள வேண்டிய தேவை இருக்கிறது. இவர்களை வேரடி மண்ணோடு நீக்க வேண்டிய பொறுப்பு நம் ஒவ்வொருவருக்கும் இருந்து கொண்டிருக்கின்றன. ஆகவே அன்புக்குரிய பெரியோர்களே, இதை நாம் இவர்களுடைய முயற்சிகளை நாம் மழுங்கடிக்க செய்ய வேண்டும். பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய மக்களுடைய உரிமைகளை மீட்டெடுக்க வேண்டும். யாரெல்லாம் பாதிக்கப்பட்டு சிறையில் இருந்து கொண்டிருக்கின்றார்களோ அவர்களுக்கு பிணையை வழங்க வேண்டும். அதற்காக அரசு முயற்சி மேற்கொள்ள வேண்டும். இன்றைக்கு பல நபர்கள் PFI வழக்கிலே கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய பெரும் தலைவர்கள் இன்றைக்கு உடல்நிலை சரியில்லாமல் இருந்தும் கூட அவர்களுக்காக பிணை வழங்காமல் இன்றைக்கு அரசு அதிகார வர்க்கம் இன்றைக்கு அவர்கள் மீது கொடுமைகளை கட்டவிழ்த்துக் கொண்டிருக்கின்றார்கள். கோவை சேர்ந்த சகோதரர் AS இஸ்மாயில் அவர்கள் பார்க்கின்ற பொழுது எங்களுக்கு உள்ளம் பதறியது. மிகவும் கம்பீரமாக வீரமாக நாங்கள் பார்த்த நபர் இன்றைக்கு மன உறுதியாகத்தான் இருக்கிறார். அதில் எந்த விதமான குறையும் இல்லை. ஆனால் அவர்களுடைய உடல் நோய்வாய்ப்பட்டிருந்தும் கூட அவரை முடக்குகின்ற வேலைகளிலே இன்றைக்கு அரசு அதிகாரிகள் செயல்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் என்பதை பார்க்க முடியும். இதுபோன்று பல்வேறு நபர்கள், பல நூறு நபர்கள் இதிலே பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார். இவர்களுக்கான விடுதலையை உறுதி செய்கின்ற ஒரு மிக முக்கியமான விஷயத்தை அரசு முன்னெடுக்க வேண்டும். இதற்காக வேண்டி கோவை இஸ்லாமிய கூட்டமைப்பின் சார்பிலே அதில் அங்கம் வகிக்கின்ற இன்னும் கோவையில் இருக்கக்கூடிய எல்லா அமைப்புகளும் தொடர்ந்து இதற்காக வேண்டி பாடுபட்டு கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் குடும்பத்தார்கள் இதற்காக வேண்டி முயற்சிகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள். நாம் ஒவ்வொருவரும் அதற்காக வேண்டி துணை நிற்க நாம் கடமைப்பட்டிருக்கின்றோம். அவர்களுடைய விடுதலை செய்வதுதான் நம்மளுடைய தற்போதைய முதன்மையான அஜெண்டாவாக முன்னிறுத்தி நாம் செயல்பட வேண்டும். அத்தகைய ஒரு இலக்கை வைத்து இந்த நிகழ்ச்சியை, இந்த கருத்தங்கை முன்னெடுத்திருக்கக்கூடிய நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்களுக்கும் இங்கே கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய அத்துணை அமைப்பினுடைய நிர்வாகிகளும் என்னுடைய வாழ்த்துக்களையும், இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த நிர்வாகிகளுக்கு என்னுடைய நன்றியும் தெரிவித்து என்னுடைய வார்த்தைகளை நிறைவு செய்கின்றேன். எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கு.